அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை பார்ப்போம். கடந்த ஒரு மாத தாவேக அரசோட ஆட்சி குறித்தும் காங்கிரஸ் கட்சி குறித்தும் அண்ணன் சீமான் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய காங்கிரஸோட பாராளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக் தாகூர், இது உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட குரல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாரு. இதை எப்படி நம்ம பார்க்கறது? இல்லையே, சீமான் குரல் வேறு, உதயநிதி ஸ்டாலின் குரல் வேறு இல்லை, ரெண்டு வேறு குரலாச்சு. எப்படி அதோட குரலாக இருக்கும்? அவரோட குரலாக இவர் பார்க்குறாராம். அவருடைய குரலாக அவர் ஒழிக்கிறாரு. அதாவது நேற்று தேனிசை செல்லப்பா, அதாவது ஈழத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடிய பாசறை பாணருடைய நினைவேந்த நிகழ்வு. அந்த நிகழ்வில் சீமான் அவர்கள் பாசறை பாண தேனிசை செல்லப்பாவுடைய புகழை பேசிட்டு இந்த தாவேக ஆட்சியினுடைய நடக்கிற சம்பவங்களை அவர் போகிற போக்கில் விமர்சிக்கிறார். இதை பிளான் பண்ணி விஜய் அவர்களை பேசணும் அப்படிங்கிறது இல்லை, போகிற போக்கில் இந்த ஆட்சி குறித்து விமர்சிக்கிறார். அப்போ ஒரு கேள்வி எழுப்புறாரு. காங்கிரஸ் கட்சிக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா? சோத்தில் நீங்கள் உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணார். ஏன் அப்படின்னா, கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி தான் திமுக கூட்டில் இருக்கும்போது திமுக கிட்ட போய் ஒரு ராஜ்யசபா எம்பியை வாங்குறீங்க. இப்போ திருப்பி தாவேகா கூட்டில் போய் தாவேக்கால ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிருக்கீங்க. அந்த எம்பி யாருன்னு கூட தெரியாது. பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர், அவர் தான் அந்த தாவேக்காவுக்கும் காங்கிரஸுக்குமான உறவு பாலத்தை போட்டவர். ராகுல் காந்திக்கும் விஜய்க்குமான உறவு பாலத்தை ஸ்ட்ராங்காக போட்டவர். திமுக கூட்டில் இருக்கும்போதே காங்கிரஸ் கட்சியில் இருந்து தாவேக்காவை பேசி விஜய் அவர்களை சந்தித்து பேசி இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பரபரப்பை உருவாக்குனவர். இந்த மீடியேட்டர் வேலை பார்த்தார். தமிழ்நாட்டுடைய காங்கிரஸின் சுப்பிரமணிய சாமி அப்படின்னு அவர் சொல்லலாம். உங்களுக்கு சுப்பிரமணிய சாமினா புரிஞ்சிருக்கும். நீங்கள் சொன்ன மீடியேட்டருக்கு தமிழ் வார்த்தை என்னவோ அதுவோ. அப்போ அந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு எம்பி பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. யாருன்னே அவர் தெரியல. அவர் தான் வட மாநிலத்தில் பண்ணி செய்யறாங்க. ஏன் காங்கிரஸ் கட்சியில் திருநாவுக்கரசர் இல்லையா? இதே காங்கிரஸ் தங்கபால் இல்லையா? அவங்களாம் நீங்கள் ராஜ்யசபா கொடுக்காம பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் கொடுப்பீங்க கேள்வியும் கேள்விப்பார். இது யாரோட குரல்? உதயநிதி ஸ்டாலினுடைய குரலாக அண்ணன் சீமான் ஒழிக்கிறாங்க. திருநாவுக்கரசருக்கு ஏன் கொடுக்கல? ஏன் தங்கபால் கொடுக்கலங்கிறா? இப்போ தங்கபாலின் குரல் தானே அது, திருநாவுக்கரசின் குரல் தானே. இப்போ தங்கபாலின் குரலாக திருநாவுக்கரசின் குரலாக சீமான் ஒழிக்கிறாரு. அப்போ காங்கிரசின் கைப்பாவை சீமான் அப்படின்னு சொல்ல முடியுமா? நியாயத்தை கேட்டிருக்காரு. காங்கிரஸ் கட்சி எதிர்நிலைப்பாடு, அது ரகசியம். காங்கிரஸை அழிப்பது தான் நாம் தமிழ் கட்சியின் ஒரே நோக்கமாக நாம் தமிழ் கட்சி உருவானது. காங்கிரஸ் ஈழத்தில் இனத்தை அழிச்சிச்சுன்னு சொல்லி தான் நாம் தமிழ் கட்சி தோற்றுது. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தங்கபாலுக்கும் திருநாவுக்கரசருக்கும் ஏன் நீ ராஜ்யசபா எம்பி கொடுக்கலங்கிற கேள்வியை நியாயத்தின் பக்கம் நின்று அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்பியிருக்காரு. அதே போல தான் நீ உதயநிதி ஸ்டாலினை பார்த்து மேகதாதுல முதலமைச்சர் கடிதம் போட்டார், நீங்கள் என்ன நிலைப்பாடே சொல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லி அப்படி உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேட்குறீங்க. இது ஒன்றும் உதயநிதி ஸ்டாலின் நாடு கிடையாது, இது தமிழ்நாடு. நீ மேகதாதுல கருத்தே சொல்லலன்னு சொல்லி கேட்குறீங்க. உங்கள் கருத்து என்ன? அங்கே டி.கே. சிவகுமார் யார்? கர்நாடகாவை ஆளுவது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் 100 விஜய் வந்தாலும் மேகதாதுல அணை கட்டுவதை தடுக்க முடியாது, நாங்கள் அணை கட்டியே தீர்வோம் அப்படின்னு உறுதி அளிக்கிறாங்களே. அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த காங்கிரஸ்கிட்ட பேசி அணை கட்டுவதை தடுக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கிற கேள்வியை ஒரு சாமானியனாக ரெண்டு சீமான் எழுப்பியிருக்காரு. இதில் மாணிக்க தாகூருக்கு ஏன் வலிக்குதுன்னு தெரியல. உடனே உதயநிதி ஸ்டாலினுடைய குரலாக ஒழிக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் புது தம்பியாக வந்துட்டார். இது வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ இதே மேடையில் அண்ணன் சீமானவர்கள் அந்த மேடையில் அந்த பேச்சில் திமுக ஒரு கோழை, எதுக்கு கரூர் வழக்கில் விஜய் அவர்கள் மீது வழக்கு போடக்கூட வக்கற்ற ஒரு கோழை திமுக அப்படின்னு பேசியிருக்காரு. அதே போல் இப்போ தான் காங்கிரஸ் உங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சு, காங்கிரஸுக்கு நாங்கள் தேவையில்லாமல் சீட்டு கொடுத்து காங்கிரஸை வளர்த்து விட்டோம், ஒரு வாக்குச்சாவடி முகவர் கூட இல்லாத காங்கிரஸை தேவையில்லாமல் நாங்கள் அதிக சீட்டுகள் கொடுத்து பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் அனுப்பிச்சிட்டோன்னு சொல்லி சில திமுக காரங்கள் இப்போ தான் பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ தான் திமுக மங்குனிகளுக்கு புத்தி வருதுன்றாரு. திமுக மங்குனிகளுக்கு இப்போ தான் புத்தி வந்திருக்குன்னு சொல்லி நான் சீமானவர்கள் விமர்சனம் பண்ணுறாரு. திமுக கரூரில் ஒரு கோழைத்தனமான என்ன இப்போ விமர்சனம் பண்ணியிருந்தோம் நான் சீமானவருடைய அதை தான் சொல்லியிருக்காரு. அது மாதிரி பயந்தாங்கொழி திமுக அப்படிங்கிற வார்த்தை கோழை திமுகன்னு பதிவு பண்ணிருக்காரு. இது யாருடைய குரல்? உதயநிதி அவரே சொல்லிக்குவாரா? மங்குனி திமுக கோழை திமுக அவரே சொல்லிக்குவாரா? உதயநிதி குரலா ரெண்டு சீமான் ஒழிக்கிறாரு அப்படின்னா கோழை திமுக மங்குனி திமுகன்றாரு. இது யாருடைய குரல் அப்படின்னு மாணிக்க தாகூர் அவர்கள் சொல்லணும்ல. காங்கிரஸ் கட்சியை விமர்சிப்பதெல்லாம் சீமான் புதிதாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. புதுசாவா? ஓஜி இஸ் பேக் அடிமாங்கல்ல, அது மாதிரி காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவது என்னுடைய வாழ்நாள் கடமை. இந்த வேலூர் சிறையில் ரெண்டு சீமானவர்கள் வெளியே வராரு. வெளியே வரும்போது ஒரு முழக்கம் வைக்கிறாரு. ஏன்னா 7 விடுதலை
அப்படின்னு முழக்கத்தை வைக்கிறாரு. அப்புறம் என் இனத்தை கொன்றளித்த காங்கிரஸை, அந்த காங்கிரஸோட துணை நின்றவர்களையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதான் என்னுடைய வேலையே, அதை இன்னிலிருந்து தொடங்க போகிறேன்னு சொல்லி 2010 டிசம்பர் மாதம் நல்ல ஞாபகம் இருக்குது சொல்லியிருந்தார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 2009 நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்பட்டதும், 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதும், நாம் தமிழ் 2011 சட்டமன்ற தேர்தலில் என்ன நிலைப்பாடு இருந்துச்சு? காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவது எங்கள் நிலைப்பாடு, அதற்கு எதிராக செருப்பு விளக்கமாக இருந்தால் கூட நான் போட சொல்வேன்னு சொல்லி காங்கிரஸுக்கு எதிர்த்து இன்னைக்கு இருக்கிற ஒரு பேராயுதம் ரெட்டைலை. ஏன்னா அவங்க வந்து குறைந்தபட்சம் ஈழத்தில் இருந்தது போர்க்குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈழத்து என்ன கேட்ட அதிகாரம் இருந்தால் ஈழத்துக்கு படை அனுப்பி நான் ஈழத்தை மீட்பேன்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் ரெட்டலைக்கு ஆதரவு சொல்லி காங்கிரஸ் வீழ்த்து 63 தொகுதியில் இருந்துச்சு. 5 தொகுதி 2 சீமானவர்கள் பிரச்சாரத்துக்கு போகலை. அந்த தேர்தலில் 5 தொகுதி மட்டும் தான் அவங்க வென்றாங்க. கிட்டத்தட்ட 58 இடங்களில் வந்து காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடையுது, மொத்தமாக காலியாகுது. கருணாநிதி கூட நம்ம இது 63 நாயன்மார்கள்னு சொல்லியிருந்தார். அந்த நாயன்மாரில் 5 பேரை தவிர மற்ற எல்லாரும் தோற்று போகிறாங்க. அப்போ கடும் பிரச்சாரம். 2014 அதே நிலைப்பாடு தான். இதை வந்து இன்னைக்கு அதே பத்திரிகையாளர் சந்திப்பில் மாணிக்க தாகூர் சொல்கிறாரு, 2014 நாங்கள் தனிச்சு போட்டி போட்டோம், அப்போ இந்த சீமான் போன்றவர்கள்லாம் மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணி எங்களை வந்து வீழ்த்திட்டாங்க. இப்போ தெரியுதுல்ல, அப்போ சீமானவர்களால் தான் காங்கிரஸ் வந்து 2011, 14 தோற்று போச்சுக்கிறத நீங்கள் மாணிக்க தாகூரே ஒத்துக்கிறாரு. அப்போ இன்னைக்கு புதுசாக விமர்சனம் பண்ணுறீங்க. அதே பெட்டில் அவரே சொல்றாரு 2014 விமர்சனம் பண்ணுறாரு, மக்கள்கிட்ட வந்து எங்களை பற்றி தவறான கருத்தை பரப்பிட்டாங்க. உண்மையை இப்போ சொன்னார். ஈழத்தில் காங்கிரஸ் துரோகம் பண்ணிச்சு, மக்களை கொன்றொழித்தது, அந்த காங்கிரஸுக்கு வாக்கா? காங்கிரஸை போல இந்தியாவிலே ஒரு ஊழல் செஞ்சு கட்சி கிடையாது. 50 ஆற்றலாக கூடிய நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயத்திலையும் ஊழல் பண்ண கட்சி, ராணுவருடைய மனைவிக்கு சவப்பட்டி வாங்கி ஊழல் பண்ண கட்சி, அதே போல் ஹெலிகாப்டரில் ஊழல் பண்ண கட்சி, போபால் விவசாய தாக்குதலில் அந்த ஆண்டர்சனை தப்பிக்க விட்ட கட்சி அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். அந்த அடிப்படையில் அன்றைக்கி 2014 காங்கிரஸ் படுதோல்வி அடையுது. தமிழ்நாட்டில் அதிமுக வந்து பெரிய வெற்றி அடைகிறாங்க. அந்த காலத்திலேருந்து காங்கிரஸ் மீதான விமர்சனத்தை சீமான் எப்போதுமே விட்டது கிடையாது. ராகுல் காந்தி 1-to-1 ஃபைட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. நேரடியாக ராகுல் காந்தியோடைய அதாவது ராஜீவ்காந்தி மகன் ராகுல் காந்தியா, பிரபாகரன் மகன் சீமானா அப்படிங்கிறத இந்த தேர்தல் களம் அப்படிங்கிற வாதத்தையெல்லாம் நான் சீமானவர்கள் தொடர்ச்சியாக வச்சிருக்காரு. அப்போ புதுசாக விமர்சனம் பண்ணுறாரு, உதயநிதியை பேசுறதுனால விமர்சனம் பண்ணுறாரு, திமுக பேசுறதுனால விமர்சனம் பண்ணுறாரு. அப்படிங்கிறது அப்பட்டமான என்ன சொல்கிறது, திமுக பிஜேபி பி டீம் சீமான் வந்து அதிமுக வாங்கிட்டாரு இப்படின்னு ஒவ்வொரு வாதங்கள் வைக்கிறாங்க இல்லையா, அது போல இது ஒரு சப்பையான வாதம். அண்ணன் சீமானவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில், நீங்கள் என் வீட்டில் வாங்கி தின்னுபிட்டு உடம்பை வளர்த்துக்கிட்டு என்னையே எடுத்து கேள்வி கேட்டால் எப்படி தப்பாக இருக்குமோ, அதே போல் நீ திமுகவுடைய ஓட்டில் ஜெயிச்சுட்டு திமுகவை வந்து நீ கேள்வி கேட்பது மிக தப்பானது. நீ ரிசைன் பண்ணிட்டு வா, வந்து கேள்வி கேளு. ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கா கூட்டணியில் விசில் சின்னத்தில் நின்று இல்லை உங்கள் கை சின்னத்தில் நின்று போட்டி போட்டுட்டு வா. நீ அவ்வளவு மானரோசம் வெக்கம் சூடு சோறு இருந்துச்சுன்னா நீ ரிசைன் பண்ணு, பதவி விலகு அப்படிங்கிறாரு. 2 தப்பு இருக்குது. உடனே அவர் சொல்கிறாரு, அப்போ உதயநிதி ரிசைன் பண்ண சொல்லுங்க, கனிமொழியை ரிசைன் பண்ண சொல்லுங்க. உதயநிதி ரிசைன் பண்ண அடுத்த நாளே நான் ரிசைன் பண்ணுறேன். இப்போ காங்கிரஸ்காரன் ஓட்டு போட்டு திமுக காரன் ஜெயிச்சானா, திமுக காரன் ஓட்டு போட்டு காங்கிரஸ்காரன் ஜெயிச்சானா? இதான் கேள்வி. பெருவாரியான காங்கிரஸ் தொண்டர்கள் வாக்களிச்சு தான் கனிமொழி எல்லாம் ஜெயிச்சு. பெருவாரியான அப்போ பெருவாரியான காங்கிரஸ்னா அப்போ எதுக்கு நீங்கள் 28 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்கணும்ல? ஏன் 27 ஜெயிக்காம வெறும் 5 மட்டும் ஜெயிச்சிங்க? பெருவாரியான காங்கிரஸ்காரர்கள் இருக்காங்க, ஏன் அவங்களால வந்து ஜெயிக்க முடியல? தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு கிளையே கிடையாது, அங்கே வாக்குச்சாவடி முகவரே கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் என்னைக்கு காமராஜர் வந்து குளிக்க வச்சு போச்சாங்களோ அன்றைக்கே காங்கிரஸையும் புதைச்சிட்டாங்க. ஒண்டிக்கிட்டு தெரிஞ்சு திமுகவனால யார்ட்டையாவது ஒண்டிக்கிட்டு தெரியணும். இப்போ திமுக கிட்ட ஒண்டிட்டு தெரிஞ்சாங்க, இப்போ டிவிகே கிட்ட ஒண்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. அப்போ அந்த கேள்வி சுருக்குன்னு குத்திருச்சு. சுருக்குன்னு குத்துறதுனால தான் உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க. கணபதி சிவகுமார் ரியாக்ட் பண்ணுறாரு, மாணிக்க தாகூர் அவர்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க. மாறி ரியாக்ட் பண்ணக்கான காரணம் என்னன்னா, அண்ணன் சீமான் கேட்ட கேள்வி சாட்டை எடுத்து செவிலே அடித்த மாதிரியான கேள்வி இல்லை. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு சீர் கொண்டு போனார், அதன் பிறகு தான் அண்ணன் சீமான் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இப்போது அண்ணன் சீமான் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் சீர் கொண்டு போனதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் எடுத்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? இப்போ எங்களுக்காக காங்கிரஸ் எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சீர்தூக்கிட்டு போவாங்களா? ஒரு ஃபோனில் பேசிட மாட்டாங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு பேச்சுக்கு இதை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க, எங்களுக்காக எங்களுடைய குரலாக நீங்கள் பேசுங்க, நாங்கள் உங்கள்கிட்ட நல்லா கவனிச்சுக்கிறோம், உங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டுக்கு வந்து மேலதாளெல்லாம் வச்சு தாம்பலத்தை வச்சு பத்திரிகையாளர் சந்திப்புலாம் நடத்தி அப்படி கொண்டு போவாங்களா? அவர் வந்து காளிமுத்த முன்னாள் சபாநாயகர் சீமான் அவருடைய மாமனார் காளிமுத்து அவருடைய பாசறையில், அதாவது அதிமுக இருக்கும்போது அவருடைய பாசறை. இப்போ நீங்கள் வந்து கேஎன்ஆர்னா ஒரு டீம் இருப்பாங்க, இன்றைக்கி வந்து கேகேஎஸ் ஒரு டீம் இருப்பாங்க, ஆர்ஆர்எஸ்னா ஒரு டீம் இருப்பாங்க திமுகவில். அதே போல் அதிமுகவில் ஒரு
ஆட்கள் இருப்பாங்களே, முக்கியமான ஆட்கள் கீழே ஒரு 4-5 பேரை வளர்த்து விடுவாங்க. அதுபோல் அன்றைக்கு தென் மாவட்டத்தில் ஐயா காளிமுத்தவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக இருந்தார் அதிமுகவில். அப்போ அவருக்கு கீழே நிறைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கியமான பொறுப்பாளர்கள். அன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் இளைஞராக இருந்தார் 2000 அந்த காலகட்டத்தில், 96 அந்த காலகட்டத்தில். அப்போ அவர் காளிமுத்தவர்களால் வளர்க்கப்பட்டவர் அரசியல் ரீதியாக. அப்படிங்கும்போது அந்த நன்றி உணர்ச்சி இருக்குது. அப்போ அவருடைய மகளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்படிங்கும்போது அந்த அடிப்படையில் அதை அவர் வெளிப்படை சொல்கிறார். சீமானவர்களுக்குமே தனிப்பட்ட எனக்கு உறவு கிடையாது. காளிமுத்தவர்களுடைய மகன் எங்கள் அண்ணன் மக, அதுக்கு நான் பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி நான் வந்து சீர்கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதுதான் உண்மை. இப்போ என்னென்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சீர்கொண்டதுக்கு போனதுக்கு பிறகு தான் சீமான் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு முன்னாடி தொடர்ச்சியான விமர்சனம் 15 வருஷமும் வச்சிருக்காரு. இதே கேள்வியை 15 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டிருக்காரு. இப்போ இந்த சூழ்நிலை பேசப்பட்டதுனால அது பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இன்னொரு முக்கியமான கேள்வியும் தமிழ்நாடு அரசியல் நோக்கி கேள்விப்பட்டிருக்காரு. எல்லாரும் விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டாரு, பேச மாட்டேன்னு சொன்னார், 1 மாதத்தில் பேசிட்டாரு, எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் கேட்டது இஷ்யூ பேஸ்டா. ஜல்ஜீவன் அப்படிங்கிற ஒரு திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களே, அந்த திட்டம் என்ன திட்டம்? ஒரு அரசு ஒரு மக்களுக்கு குடிநீரை கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. குடிநீராக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், இந்த 3ஐயும் கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கேட்க வேண்டியது மக்களுடைய உரிமை. அந்த உரிமையை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நீ அதை செய்யாமல் இதுக்கு நீ மத்திய அரசு கூட கைது போட அவசியம் இருக்குது. டேட்டா சென்டர் அமைக்கிறீங்களே, இது யாருக்காக அமைக்கிறீங்க? இதனால் இவருடைய பின்மொழிகள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதே போல் மேகதாது பிரச்சனை, ஏன் நீங்கள் மௌனம் சாதிக்கிறீங்க? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கச்சத்தீவு குறித்து மதுரையில் வந்து கச்சத்தீவை மீட்பேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டீங்களே, இப்போ வந்து கச்சத்தீவு குறித்தா உங்கள் அமைச்சர்லாம் நோ கமெண்ட்ஸ் சொல்லி ஓடி போகிறாங்களே. நோ கமெண்ட்ஸ் சொல்லத்தான் இவ்வளவு கும்பலாக கிளம்பி வந்தீங்களாடா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு. சர்க்காஸ்டிக்காக இருந்தால் கூட அந்த கேள்வின்னு இருக்கக்கூடிய அழுத்தம் இருக்குல்ல, அந்த கேள்வியின் பின்னக்கூடிய நியாயம் இருக்குல்ல. நீங்கள் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் வந்து வால்வோ பஸ்ஸு, அது வால்வோக்காரனை போய் கேளுங்கிறாரு. வால்வோ பஸ் நீயே தான் ஓட்டுற, வால்வோங்கிறது ஒரு பிராண்டு. அது கூட தெரியும். அசோக் லைலண்ட் மாதிரி அது ஒரு பிராண்டு, டாட்டா மாதிரி ஒரு பிராண்டு. அது கூட தெரியாததான் நீ போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கீங்களா தம்பி பார்த்திபன்? நீ சாப்பிட்டு வந்து பேசுகிற. ஆமாம், எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை உருவாக்குன்னு சொல்லி அறநிலைத்துறை அமைச்சர் சொல்கிறீங்க. இதுதான் ஜனநாயகம் தம்பி, உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ எதுக்கு? ஏன்னா உள்ளே போனால் குஜிலி மஸ்து பண்ணுறாங்க எங்களை எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் தாவேக்காவை குஜிலி மஸ்து பண்ணியிருக்காரு. ஏன் ஒட்டுமொத்த தாவேக்காவும் கதறது அப்படின்னா, இந்த 1 மாதமாக பஞ்சர் பார்த்து வச்சுருந்தாங்க, பட்டி டிங்கிரிங் பார்த்து பஞ்சர் பார்த்து ஒட்டி வச்சுருந்தாங்க. அங்கங்கே அதிமுக விமர்சனம், அங்கங்கே திமுக விமர்சனம், சமூக வலைதளங்கள் விமர்சனம். ஆனால் ஒரு கட்சி தலைவராக யாரும் வந்து நேரடியாக இவ்வளோ தூரம் அட்டாக் பண்ண கிடையாது. அப்போ முதல் முறையாக சீமானவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் கூட தாவேக்காவை இந்தளவுக்கு ஒரு கேள்வி கேட்கல, இந்தளவுக்கு அடிக்கலை. அவர் தேர்தல் பரப்பில் முழுக்க வந்து காடு வளம், கனிம வளம், நீர் வளம், எப்படி ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு எல்இடி திரைகளை வைத்து விளக்கிக்கிட்டு இருந்தார். இந்த விளக்கணைகளுக்கு அது புரியல அப்படின்னு ஒன்று பழைய ஓஜி இறக்கி விட்றா, கருப்பு சாமி இறக்கலாம் சரியாக வரும்னு சொல்லி ஒரு சாமி ஆட்டத்தை ஆடினார் தான் பார்க்குறேன். நான் இது ஒரு மைல்டு அட்டாக் தான், ஒரு மைல்டமாக ஒரு ப்ரொமோ டீசர் கூட ஒரு ப்ரொமோ விட்டுருக்காப்புல. அதில் வந்து என்னென்னா எதுக்கு அவங்க கதறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அவர் வந்து கவர்ச்சி அப்படின்னு சொன்னது, கவர்ச்சின்னு நீ என்ன கவர்ச்சி இல்லாமல் நீ என்ன நெல்சன் மண்டேலாவா 27 வருஷம் ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டியா அப்படின்னு கேட்ட கூட விட்டுருவாங்க. அது கூட எங்களுக்கு வலிக்கலை. அப்புறம் வந்து இந்த அமைச்சர்களை குறித்து விமர்சனம் பண்ணது கூட எங்களுக்கு வலிக்கலை. மேகதாதில் ஏன் வந்து இது பண்ண வலிக்கலை. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டிங்களே, இப்போ வாயை மூடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்ட வலிக்கலை. ஆனால் எங்களுக்கு ரொம்ப வலிச்சது என்னென்னா, 63 படத்தில் ஒரு படம் கூட நல்ல படம் இல்லைன்ட்டாருங்க. சுறா படத்தை சீமான் பார்க்கல போல இருக்கு. 69 படத்தில் ஒரு படம் கூட நல்ல படம் இல்லைன்ட்டாப்ல அப்படின்னு சொல்லி இப்போ ஏதாவது ஒரு படத்தை சீமான் வந்து வாழ்த்திருக்காரா? இதுக்கு முன்னாடி தேடிட்டு இருக்காங்க உட்காந்து. அவருடைய எக்ஸ் தளத்தில், யூடியூப்பில், கூகுள், சாட்ஜிபிடி, ஜெமினிலாம் போட்டு விஜய் படத்தை வாழ்த்திய சீமான் ஏதாவது இருக்கா, கிடைக்குமா அப்படின்னு. இப்போ அந்தந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு படத்துக்கு வந்து வாழ்த்து சொல்லிப்பார்ல. ஆமாம், ஒரு கத்தி படத்துக்கோ எதுக்கோ வாழ்த்து சொல்லிருக்கலாம். வாழ்த்து சொல்கிறது வேறு, அது நல்ல படமாங்கிறது வேறு. இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போய் வாழ்த்துறோம், தெரிஞ்சவன் பத்திரிகை கொடுத்தாலும் வாழ்த்துவோம். அதுக்காக அவன் வந்து என்ன பண்ணாலும் நம்ம அதுக்கு உடன்படுறோம் அப்படின்னு உடம்பட முடியாதுல்ல. அது மாதிரி தான் வாழ்த்து சொல்கிறதுக்கு வேற. பிடிக்காதுன்னு கூட பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு தான் போவோம், வேறு என்ன பண்ணுறது. அது போல தான் வந்து அப்படி வாழ்த்திருக்காரா? வாழ்த்துன்னு எடுத்து போட்டால் அன்னைக்கு மட்டும் நீங்கள் வாழ்த்துனீங்க, இன்னைக்கு மட்டும் நல்ல படம் இல்லைன்னு சொல்கிறீங்க. நல்ல படம்னு ஒரு சொல்லி கமல் நடித்த நிறைய நல்ல படங்கள் இருக்குது. இப்போ கமல்னா தேவர் மகன், ஒரு நாயகன்,
இந்த மாதிரி அந்த மாதிரி படங்களை சொல்லலாம். ரஜினிகாந்த்னா ஒரு முள்ளு மலர்னு சொல்லலாம், ஒரு 6லேருந்து 60 வரையும் சொல்லலாம். அதுதான் நல்ல படம். அண்ணன் சீமானவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல படங்கிறது வந்து இப்போ ரஜினிக்கு வந்து 170 படம் நடிச்சிருக்காரு. அது 170 படத்தில் கமர்ஷியல் படங்கள் இருக்கு. நல்ல படம், தரமான படம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு இயக்குனரோட பார்வையில், இயக்குனருடைய பார்வையில் ஒரு பொதுவான மனிதனுடைய பார்வையில் நல்ல படங்க இது, அருமையான படம் அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ தாய் கிழவினா ஒரு நல்ல படம் அப்படின்னு இருக்குல்ல, அது போல ஒரு நல்ல படம் அப்படின்னா விஜய் அவருடைய லைஃப். உடனே நல்ல படம் பூயோட நல்ல படம் இல்லையா, துல்லாத படம் துள்ளு நல்ல படம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் நல்ல படம் இல்லையா, இது படம் இந்த இது இந்த இது படம் ஒரு கோடம்பாக்கம் ஏரியா, சிவகாசி, திருப்பாச்சி, இதெல்லாம் நல்ல படம் இல்லையா. இங்கே இது விஜய் குமார் IPS அது நல்ல படம் இல்லையா, பைரவா நல்ல படம் இல்லையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. பைரவா வரலாம் வா, பாசத்துக்கு தத்துப்புள்ள தளபதினா இப்படி அந்த படத்தை போகிற டீ கோட் போட்டு உட்காந்துருக்காங்க. நல்ல படம் இல்லைன்ட்டாரு. ஒரு படத்தை கூட நல்ல படமாக தராத ஒருத்தன் நாட்டை எப்படா பாதுகாப்பாங்கிற கேள்வி வந்து அவங்களுக்கு, அதாவது தர்க்க ரீதியாக எழுப்பின கேள்விகள் இருக்குல்ல. ஒரு மாதத்தில் நீங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பு பண்ணீங்க, போதைப் பொருளை பாதுகாப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்ட எந்த கேள்விக்கும் அவங்க பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் பரவாயில்லைங்க, அது கூட எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸே ஆகலை. ஆனால் படத்தை நல்லா இல்லைன்னு டாப்லையே ஓஜி ஃபேன் வெளியில் வந்துட்டான். அவங்களுக்குள்ளே இருந்த ஓஜி ஃபேன் வெளியில் வந்துட்டான். அப்போ எப்பவுமே ஃபேன் தானே அவங்க, இன்னும் ஓஜி ஃபேனு. அஜித் ரசிகரை, சிவார்த்தி ரசிகரெலாம் எப்படி சண்டைக்கு போவாங்களோ அந்த மாதிரி இப்போ கிளம்பிட்டாங்க. எப்படி இன்னும் படம் எப்படி வந்து நீ படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லலாம், ஐயோ படத்தை நல்லா பதறுது இப்போ அவங்களுக்கு. எப்படியாவது இந்த இப்போ அடுத்த படம் என்ன படம், ஜனநாயகனா, இந்த படத்தையாவது போட்டு காட்டி நல்ல படம்னு நிரூபிச்சிடணும், பேர் வாங்கி நடிச்சிருக்காங்க. அந்த படம் பார்க்கும்போது அந்த 69 படம் நல்ல படமாக இருக்கும். அப்படி வேணா பார்க்கலாம். இந்த படத்தை வேணா சீமான்ட்ட போட்டு காட்டி அப்போ சொல்லுவார், அந்த 69 படம் நல்ல படம்டா, ஜனநாயகனை பார்த்துட்டு அது நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுங்க, அண்ணன் சீமான் வாயாலே விஜய் இது வரைக்கும் நடித்த படம்லாம் நல்ல படம் தான், இந்த படத்தை ஒப்பிடும்போது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிடலாம். அடுத்ததா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து மாறு வேஷத்தில் போய் மக்களை சந்திக்கிறாரு. எந்த தெருவில் என்ன பிரச்சனை, எந்த மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது எல்லாமே அவர் தெரியும். அவர் மாறு வேஷத்தில் நகர்வலம் போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தாவேகாவை சேர்ந்த ஒரு பேச்சாளர் பேசியிருக்கிறாரு. அதுக்கு வந்து நாம் தமிழ்ச்சியுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடுமோனம் கார்த்தி ஒரு பதிவு சொல்லியிருந்தார். பெரம்பூரில் வந்து ஒரு பூக்கடையில் விஜய் மாறுவிடத்தில் போய் பூ கட்டிருக்காரு. அப்போ வந்து வந்தது விஜய் தான்ங்கிறது அந்த பூக்கடைக்காரமாக கண்டுபிடிச்சாங்களாம். எப்படி கண்டுபிடிச்சாங்க? 1 லிட்டர் பூ கொடுங்கன்னு கட்டிருக்காப்புல, கன்ஃபார்மாக ஒரு விஜய் தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி இது வந்து முதல்வன் படத்தில் பார்த்துட்டு இவங்க தலைமைச் செயலகத்து வாசலில் வந்து புகார் பெட்டி வைக்கிறதும், முதல்வன் படத்தை பார்த்துட்டு வந்து கெட்டப்பை சேஞ்ச் பண்ணி அந்த ஊழல் லஞ்சம் இருக்குதா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்களா, இந்த மஞ்சள் சட்டை போட்டுட்டு அவர் மனிஷா கொய்ராலாவை பார்க்க தானே போவார் மாறு வேஷத்தில், மக்களை பார்க்கலாம் போலே. இவர் அதுக்கெல்லாம் மாறு வேஷத்தில் போக மாட்டார், மக்களை பார்ப்பதுக்கு டிஸ்டர்பன்ஸாக க்ரௌட் ஆகிடக்கூடாது இல்லைங்க, ஒரு இதாக இருக்கக்கூடாது. இன்னொன்று காமன் மேனாக இருந்தால் தானே இப்போ நகர்வலம் அந்த காலத்தில் போவாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த படம் இருக்கு பாருங்கள், தெனாலிராமன் படத்தில் மக்கள் நிறைய கஷ்டப்படுறாயா போய் பாரு அப்படின்னு சொல்லிடுவாப்புல. உடனே இவர் போவார், என்ன என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது வேர்வை, இது எனக்கு வந்ததே இல்லையா, இதான் வேர்வையா, இது வேர்வையா உனக்கு வந்தது இல்லையா அப்படின்னு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க, தட்டிலேருந்து காசை பறிக்குவாப்புல. அவன் பார்வை மாற்றுத்திறனாளி இருப்பார், உன்னை திறந்துருவாங்க, ஏன்னா காசு எடுக்கிற கபோதி எப்படிமால தள்ளு வண்டிக்காரருக்கு உதவி செய்ய போய் அவர் அடித்து வண்டியிலுக்கு விட்டுருவார், மூட்டையை சரிச்சு விட்டுருவாப்புல. ஸோ இது மாதிரி நடக்கும்ல, அது மாதிரி வந்து இவர் வந்து எங்கே ரோடு சரியில்லை, எங்கே வந்து மேம்பாலம் போடணும், எங்கே குப்பை கிடக்கு, இப்போ எங்கே வந்து டாஸ்மாக் வந்து பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கா, இது இருக்கா, எங்கெல்லாம் கரண்ட் இல்லை அப்படின்னு பார்க்கறதுக்காக போகிறேன். அப்புறம் இதுக்கு அமைச்சர் பெருமக்கள், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் அதிகாரிகள். முதலமைச்சருங்கிறதுக்கு நீங்கள் உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு தான் முதலமைச்சர் பதவி. ஒரு ராஜாங்கிறவன் வேலை செய்கிறவன் இல்லை, வேலை வாங்குறவன், வேலை சொல்கிறவன், வேலை வாங்குறவன். நீங்கள் வந்து அப்போ உங்கள் அமைச்சர்கள் மேலேயும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலேயும் உங்கள் கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க மேலேயும் உங்கள் நம்பிக்கை இல்லையா? அப்போ உங்கள் கட்சிக்காரன் விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் இந்த இடத்துல இன்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி புகார் அளித்தா லட்சக்கணக்கான புகார் பூஞ்சி கிடக்கு, புகாருக்கு நடவடிக்கை மாட்டாரான். இவர் கண்ணால் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாதான் நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பி போய் பெரம்பூர் தொகுதிகளில் ஏன் நன்றி சொல்ல போகல அப்படின்னா அவர் வந்து மாறுவிடத்தில் போய்கிட்டு இருக்காரு. நன்றி சொல்றதுக்கு மாறுவிடத்தில் போவாரா? எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுறவர் இதையும் நன்றி ஒவ்வொரு வீடாக டோரை தட்டி, என்னப்பா குடும்பக்காரன் வந்திருக்கேன், நான் குடும்பக்காரன் இல்லைம்மா,
நான் தான் விஜய் வந்திருக்கேன். எதுக்கு வந்தீங்க? இன்னத்துக்கு எதுக்கு வந்தீங்க? நன்றி சொல்ல வந்தேன். இன்னொரு கிட்ட போயிட்டு என்னங்க நீங்கள் பால் தான் இன்றைக்கி வேணாமா, எங்கள் வீட்டில் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு. நான் பால்காரன் இல்லைங்க, நான் விஜய் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். அங்கே போயிட்டு ஸ்பீடு இது வந்திருக்கு, தந்தி வந்திருக்கு. தந்தியை தான் ஒழிச்சிட்டாங்களே, இப்போ வர்றதில்லையே தந்தி. ஏங்க தந்தி கொடுக்குற மாதிரி உங்கள் வீட்டுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன். போஸ்ட்மேன் வசத்தில் வந்திருக்கேன், போஸ்ட்மேன் வசத்தில். இல்லை ஊரே கரண்ட் இல்லாமல் இருக்குது, ஒரு பாட்டு மாறு வேஷத்தில் போய் ஒரு போர்மேன் அந்த மின்சார ஊழி இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி டவுசர் இது காக்கியெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கே போகிறது. அங்கே போயிட்டு எங்க கரண்ட் இல்லைங்க, கரண்ட் இல்லாமல் இருக்குன்னு தெரியும், நான் எதுக்கு வந்திருக்கேன், நான் மார்விடத்தில் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். அதுக்கு தான் கரண்ட்டை கட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அந்த க்ரௌடு கூட்டிடும். அப்போ பெரம்பூரில் கரண்ட் கட் ஆகிறதே விஜய் நன்றி சொல்றதுக்காக தான். அதுக்காக தான் இது கூட தெரியாமல் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அப்போ போய் நைட்டு பூரா நேற்று ஈஸியாரில் கரண்ட் நன்றி சொல்ல போயிருக்காப்ல. ஓ, இது தெரியாம மக்கள்லாம் ரோட்ல வந்து உட்காந்துருக்காங்க. ரோட்டுக்கு அங்கே தான் அவர் காயின் பைட்டை போட்டுட்டு நன்றி சொல்ல போயிருந்துருக்காப்ல. அவர் வீடு வீடா போய் அங்கே வீட்டில எல்லாம் யாரும் இல்லைன்னு போயிட்டாராம். இவங்க எல்லாம் ரோட்ல வந்து போராடி வந்திருக்காங்க. அவர் ஒவ்வொரு வீட்லேயே போயிட்டு நன்றி தேங்க்ஸ் கார்டு ஒவ்வொரு வீட்டுக்காக போட்டு போயிருக்காப்ல. கார்டு எழுதி ஆள் இருந்தால் அவங்களுக்கு பேசணும், டைம் ஆயிரும். முதலமைச்சருக்கு கிரிட்டிங் கார்டு மாதிரி தேங்க்ஸ் கார்டு போட்டிருக்காங்க வீட்டு வீட்டுக்கு போயிட்டு. நன்றி ஓட்டு போட்டது நன்றியோ, உன் தொகுதி இது இல்லைப்பா, உன் தொகுதி அங்கேப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஈஸியாக சரௌண்டுக்கு ஓட்டு போட்டதுக்கு நன்றி அப்படின்னு ஈஸியாக இல்லை. இன்னைக்கு எந்த ஊரில் நன்றி சொல்ல போகிறான்னு தெரியல. கரண்ட் கட் ஆனிச்சுன்னா நன்றி சொல்ல வர வீட்டில் கண்டிப்பாக தேங்க்ஸ் கார்டு கிடக்கும். ஏன்னா ஏதாவது சைன் போட்டுருப்பா, குறியீடு போட்டு போயிருப்பாப்ல. என்னன்னா தவறான ஒன்றுக்கு முட்டு கொடுத்தா அது மிகப்பெரிய பேராபத்தாக முடியும் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிடலாம், எல்லாத்தையும் நம்ப வச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மிக தவறு அப்படிங்கிறது தாவே கவுண்டருக்கு காலம் உணர்த்துமான்னு தெரில, உணர்த்தணும். இப்போ அடுத்ததாக கல்குவாரிகள் எல்லாம் நாங்கள் நிறையா மூடிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை மாவட்டத்தில் 11 கல்குவாரியை மூடிட்டதாக சொல்கிறாங்க. அதில் ஒரு கல்குவாரியை சேர்ந்த ஒரு உரிமையாளர் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு காலையிலேருந்து ஓடிட்டுருக்கு. முதல்ல தென்காசியில் கல்குவாரி மூடல்னாங்க, அப்புறம் விருதுநகரில் மூடல்னாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 மாவட்டம் மட்டும் 17-20 சொல்லிட்டாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 67 கல்குவாரி மூடல் அப்படின்னாங்க. தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 1700 கல்குவாரிகள் லீகலாக லைசன்ஸ் வாங்கி நடக்குது. இன்னொரு 1500 குவாரிகள் லைசன்ஸ் இல்லாமல் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இல்லை 67 குவாரிகளை மட்டும் தற்காலிகமாக தற்காலிகமாக மூடிங்க. எதுக்கு நீங்கள் லைசன்ஸ் வாங்காமல் நடத்துறீங்க, லைசன்ஸை வாங்கி நடத்துங்க லீகலா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மூடிருக்காங்க. உடனே அங்கே ட்ரோன் ஷாட் என்ன கனிம வளத்தை பாதுகாத்த காவலர்களை பூன்னு போட்டாங்க. ஒரு கிராமத்தில் மதுரை பக்கத்தில் பட்டாசு வெடித்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து கொண்டாடினாங்க, பதாகைலாம் வச்சாங்க. இந்த மாதிரி அமைச்சருக்கு பதாகை வச்சுருக்காங்க. இப்போ அந்த பகுதியில் தான் மதுரையினுடைய துணை மேயர், மதுரையுடைய சட்டமன்ற உறுப்பினர் தளபதி அவருடைய தம்பி பாரின்னு நினைக்கிறேன், அவர் நடத்தக்கூடிய கல்குவாரி கருவேலம்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த கல்குவாரியை ஏற்கனவே மூடப்பட்ட கல்குவாரியை இவங்க மூணதா அறிவிக்கிறாங்க. ஏற்கனவே நடைமுறைக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவாங்கல்ல, அது போல மூடப்பட்ட கல்குவாரியை இந்த கணக்கிலே மூணதா அறிவிக்கிறாங்க. இப்போ அவர் போய் தாவேக்கால சேர்ந்துறாரு. அவர் போய் இதே மதுரையில் டாஸ்மாக் பார் மூடப்படுது. அந்த அதிமுக தாவேக்கால சேர்ந்த உடனே டாஸ்மாக் பார் திறக்கப்பட்டுருச்சு. இங்கே கல்குவாரி மூடப்படுது, அவர் போய் தாவேக்கால சேர்ந்தா திறக்கப்படுது. இங்கே ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, இங்கே வச்சு வெளுத்து நீங்கள் போய் நடத்தலாம். அப்போ தாவேக்கால சேர்ந்தா அவன் லாட்ரி விற்கலாம், அவன் பார் நடத்தலாம், அவன் கல்குவாரி வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இங்கே கனிம வளம் என்பது நான் கேட்குற கேள்வி, கனிம வளம் என்பது வெறும் கல்குவாரி மட்டும்தானா? கல்குவாரியை மட்டும் ஏன் நீங்கள் குறி வைக்கிறீங்க? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குது. நம்ம அது ஒரு பெரிய ஆய்வு போய்கிட்டு இருக்கு. ஆமாம், அது நம்ம ரிவீல் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே எப்படி இந்த கல்குவாரி திறக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட சாத்தாங்குளம், அங்கே வசவப்பன் ஏரியம்னு கிராமம், இங்கே இல்லீகலாக இந்த மாதிரி கனிம வள திருட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சாத்தான்குளம் வட்டாட்சியருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய பால் லிங்கம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பாளர் தொடர்ச்சியாக புகார் அளிக்கிறார். புகார் அளித்தும் எந்த பலனும் இல்லை. அந்த முருகன் என்கிற அதே வசவப்பன் ஏரியை சார்ந்த நபர் தொடர்ச்சியாக கனிம வள வேட்டையில் ஈடுபடுறார். இதை தட்டி கட்டுறதுக்காக பால் லிங்கம் நேற்றைக்கு முதல் நாள் இரவு அருவாளால் குண்டர்களால் வெட்டப்பட்டு அரசு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காரு. செய்தியில் கூட வரல. நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி பால்லிங்கம் கனிம வள கொள்ளையை தடுத்து கேட்டதற்காக அருவாளால் வெட்டப்பட்டிருக்காரு அந்த முருகன் என்கிற அந்த நபருடைய ஆட்களால். இப்படி தமிழ்நாடு முழுக்க கனிம வள வேட்டை நடக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. தொடர்ச்சியாக இப்போ அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி என்ன நடந்துச்சோ அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் இந்த என்னது நம்ம குவாரி இது இருக்கு பாருங்கள், அது என்னது கிராவல்னு சொல்லுவாங்க, குளத்து மண், அது ஒரு பக்கம் திருட்டு நடக்குது.
நியூஸ் 24/7 தாவேக்காவுக்கு முழுமையான ஆதரவு அளிக்கக்கூடிய நியூஸ் 24/7 செய்தி போட்டிருக்காங்க. சேலத்தில் இப்படி முறைகேடாக அனுமதி இல்லாமல் குளத்து மண் கிராவல் அள்ளுறாங்க, இங்கே சாத்தாங்குளம் பக்கத்தில் அள்ளுறாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த கிராவல் அள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. கல்குவாரியை மட்டும் குறி வைத்திருக்கிற கனிமவளத்துறை டீமு அமைச்சர் ஏன் இந்த கிராவல் மண் அள்ளுவதை தடுக்கலை? இதில் பல 1000 கோடி அந்த கல்குவாரிக்கு இணையான பணம் இந்த கிராவலில் கிடைக்குது. அதை விட பல மடங்கு கிடைக்குது. நீங்கள் அது இருந்தால் தான் வீடு கட்டுறாங்கல்ல, வீடு கட்டும்போது வீட்டுக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டாங்க, அந்த உள்ளுக்குள்ளே வந்து நிரப்புறதுக்கு வந்து இந்த கிராவல் மண் குளத்து மண் தான் போடுவாங்க. அது கம்பல்சரியாக போடணும். ஒரு லோடு கிட்டத்தட்ட 6000 ரூபா கிட்ட வரும் அது வந்து. அப்போ அதாவது மணலுக்கு ஈக்குவலான அது ஒரு கிராவல். அது மிகப்பெரிய கனிமம். அது இருந்தால் தான் அந்த குளத்தில் வந்து குறைந்தபட்சம் அந்த சத்துக்கள் இருக்கும், மீன்கள், இயற்கை வளங்கள்லாம் அது இருந்தால் தான் வரும். இதை பூரா அதான் கிராவல் அள்ளும்போது களிமண் வந்துடும். களிமண் வரும்போது சகதியாக மாறிடும். சகதிக்குள்ளே வந்து இது சத்து இருக்காது உங்களுக்கு வந்து. அப்போ அந்த கிராவல் வந்து தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி பாதுகாக்கக்கூடிய வேலையை பார்க்குறது இந்த கிராவல் மண் தான். அவ்வளோ பெரிய முக்கியமான பணி ஒவ்வொரு குளத்துலையும் செய்யுது. அதை பூரா வந்து குளத்துக்கரையை தூரப்படுத்துகிறோம்னு சொல்லி கிராவல் மண் தமிழ்நாடு முழுக்க திமுக ஆட்சியில் அள்ளப்பட்டது போலவே இப்போதும் தொடருது. திருட்டுத்தனமாக, லீகலாக கிடையாது. ஏன்னா அதுக்கு அனுமதியே கிடையாது, கிராவலுக்கு அனுமதியே கிடையாது, திருட்டுத்தனமாக அள்ளப்படுது. இது எங்கே தடுக்கப்பட்டுச்சு? அப்போ நீங்கள் சொல்வது போல் சைலண்டாக ஒரு வேலை கனிம வள கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இப்போ குவாரியில் வந்து அள்ளுறாங்க அப்படின்னா அது பள்ளமாக இருக்கும், தெரியும். ஆனால் இங்கே குளத்துக்குள்ளே அள்ளும்போது தெரியாதுல்ல. மீதி இருக்கிறத கொஞ்சம் வந்து கரையை மேம்படுத்தி விட்டுருவாங்க. நாங்கள் தூர்வாரணும்னு சொல்லிடுவாங்க. கூவத்தை தூர்வாரணும் மாதிரி. இப்போ இவங்க தாவேக்கா வந்து குளத்தை தூர்வாரிட்டு இருக்காங்க. இது வந்து திமுக ஆட்சியில் நடந்துச்சு, தாவேக்காலும் தொடருது. அது பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.